மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு ஜி ராமகிருஷ்ணன், வணக்கம். வணக்கம். இப்படி ஒரு முடிவை சந்திரகுமார் போன்ற ஒரு முக்கிய நிர்வாகி எடுத்திருப்பதும், அவர் பின்னணியில் 10 மாவட்ட செயலாளரும் சில சட்டமன்ற உறுப்பினரும் இணைந்திருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மக்கள் நல கூட்டணியோடு தேமுதிக இணைந்ததற்கு தான் அவர்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். உங்கள் கருத்து என்ன? திராவிட முன்னேற்ற கழக தலைமை தன்னோடு மதிமுக உடன்பாட்டுக்கு வர மறுத்த போது மதிமுக உடைப்பதற்கு திமுக தலைமை முயற்சி எடுத்தது, அதில் தோல்வியடைந்தது. தற்பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தங்களுடன் உடன்பாட்டுக்கு வர வேண்டும் என்று திமுக தலைமை 2 மாதங்களாக தொடர்ந்து முயற்சி எடுத்து திமுகவோடு உடன்பாடு வைத்துக் கொள்ள மாட்டேன், அதிமுக உடன்பாடு வைத்துக் கொள்ள மாட்டேன், மக்கள் நல கூட்டணி உடன்பாடு என்று தேமுதிக தலைமை முடிவெடுத்த பிறகு திமுக தலைமை தேமுதிக உடைப்பதற்கு செய்யக்கூடிய சதி இது. தமிழகத்தில் அதிமுக திமுக 2 தலைமையுமே தங்களுக்கு மாற்றாக யாரும் வரக்கூடாது என்ற அந்த நோக்கத்தோடு தான் மாற்று சக்தி உருவாகிற போது அதை உடைப்பதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். திமுக தலைமையுடைய முயற்சி படுதோலோடையும் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மத்தியில திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு மாற்று சக்தி வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருக்கின்ற போது முன்னை விட இன்னும் வேகமாக திமுக அதிமுகவை தோற்கடித்து இந்த 2 கட்சி தலைமைக்கு மக்கள் சரியான பாடம் கற்பிப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. மக்கள் நல கூட்டணி தேமுதிக இந்த அணிக்கு இது போன்ற விலகல்களும் தேமுதிகவிலிருந்து எழுந்திருக்கக்கூடிய அதிருப்தியும் பலவீனங்களை ஏற்படுத்துமா? இந்த சந்திரகுமார் அவரோடு சில பேர் விலகி இருந்தாலும் இது தேமுதிகவையும் பாதிக்காது, தேமுதிக மக்களோட கூட்டணியும் பாதிக்காது. இன்னும் சொல்ல போனால் மேலும் இது இந்த கூட்டணிக்கு வலு சேர்க்கும். சந்திரகுமார் உள்ளிட்டோரின் அதிருப்திக்கு பின்பு திமுக இயக்குகிறது, திமுகவின் செயல்தான் இது போன்ற அதிருப்தியை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? திமுக தலைமை தான் இன்னைக்கு தேமுதிகவில் இருக்கிற சந்திரகுமாரையோ வேறு சில சட்டமன்ற உறுப்பினர்களையோ மாவட்ட செயலாளர்களையோ இழுப்பதற்கு முயற்சி என்ற திமுக தலைமை தான் எடுக்கிறாங்க. அவங்க இப்படி சில பேர் தேமுதிக வரக்கூடிய காரணத்தால் தேமுதிக பலகீனப்படுத்த முடியாது. இது திமுக தலைமை இதுல கண்டிப்பாக தோல்வி அடையும்.